சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். போதும் எனக்கு அருமையானவர்களே, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தின் அனுபவத்திலே சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு பரிசுத்தவான்களின் பட்டியலில் உயர்ந்து நிற்கிற இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதாவது, இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்கிறவராய் பிரசங்கித்திருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை நன்மை செய்கிறவராய் பிரசங்கித்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை அழகுள்ளவராய் பிரசங்கித்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை தேவையை சந்திக்கிறவராய் பிரசங்கித்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஐஸ்வர்யவானாக்குறவராய் பிரசங்கித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். But we preach the Christ who crucified. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்கிற தலைப்பில் உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்று இந்த நாளின் செய்தி தலைப்பாய் வைத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு, நாளைய தினத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவன் என்று பவுல் சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில் நாளைய செய்தி பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த 2 நாள் கூட்டத்திலும் சிலுவையை மையமாய் வைத்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்பதையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவன் என்கிற தலைப்பிலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தின் அனுபவத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவோ, நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து யார்? எனக்கு அருமையானவர்களே, 2016 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் மனிதனை சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, சுகத்தோடு, சௌக்கியத்தோடு, சகலவித ஆசீர்வாதங்களும் உண்டாகும்படி மனிதனை உண்டாக்கின தெய்வம், இந்த மனிதன் இந்த ஆசீர்வாதங்களை இழந்து அலைந்து திரிகிற நிலைமையை கண்ட பொழுது 2016 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயரில் இந்த பூமியிலே வந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கண் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், முடவர்களுக்கு நடக்க செய்தார், ஊமையர்களை பேச செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பிசாசின் பிடியிலே இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து தேவன் யார் என்பதையும் தேவ வல்லமை என்னது என்பதையும் இந்த பூமிக்கு விளக்கி காட்டி தானே தேவனும் தேவகுமாரன் என்பதையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களே தெளிவுபடுத்தினார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே 3 ஆணிகளுக்கு நடுவிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுமத்தியத்திலே அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாமல் இருந்த பொழுது கூட, நன்மை செய்கிறவராய் சுற்றினவராய் காணப்பட்ட பொழுது கூட, இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றும்படி சிலுவை மரத்திலே 3 ஆணிகளுக்கு நடுவிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுமத்தியத்திலே தன்னை அறியும்படியாக ஒப்பு கொடுத்தார். இந்த இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த கொரிந்திய திருச்சபையில் உண்டான தர்க்கமாவது, தேவனிடத்திலே யார் சேர முடியும்? இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் மனிதனுடைய ஞானத்துக்கும் தேவனுடைய ஞானத்திற்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. சிலர் சொல்லுகிறார்கள், மனிதன் செய்கிற நன்மையினால்தான் தேவனிடத்திலே வந்து சேர முடியும், மனிதன் செய்கிற தான தர்மத்தினாலும் மனிதன் வாழ்கிற வாழ்க்கையினாலும் தான் தேவனுக்கு பிரியமாய் மாற முடியும் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் செய்கிற ஏதோ ஒரு பக்திக்குரிய வாழ்க்கையின் வேஷத்தின் நிமித்தமாய் தெய்வத்திடத்திலே வந்து சேர முடியும் என்று மனிதன் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் அதன் முயற்சியோ மனிதன் தோல்விக்குள்ளாகவே கடந்து போய் கொண்டிருந்தான். பரிசுத்தமாய் வாழும்படி விரும்பின மனிதன் மனதிலே பரிசுத்த வாழ்க்கையின் விருப்பம் இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் போராடி கொண்டிருக்கிறான். இந்த பூமியிலே உண்மையாய் வாழ்ந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று அறிந்த மனிதன் அந்த உண்மையான வாழ்க்கைக்காய் பல பிரயாசங்கள் பட்டாலும் அவன் ஜீவியம் உண்மையில்லாதவே காணப்படுகிறது. இப்படி தன்னுடைய நற்கிரியைகளின் நிமித்தம், தன்னுடைய நீதி நிமித்தம் தேவனிடத்தில் சேர முடியும் என்று நம்புகிற மனிதர்கள் அந்த நம்பிக்கையிலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மனிதன் ஞானத்தை தேவன் பொய்யாக்கி இருக்கிறார், இந்த மனிதன் ஞானத்தை தேவன் வெட்கப்படுத்தி இருக்கிறார். மனிதன் தன்னுடைய சுய முயற்சினால் தேவனிடத்திலே ஒரு காலமும் சேர முடியாது. பரிசுத்தத்துக்குள் வாசம் பண்ணுகிறவர் ஒருவனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத மகிமையான ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவனிடத்தில் போய் சேர்வதற்கு மனிதன் ஒரு நாளும் தன்னை பரிசுத்தமானாய் நிறுத்தி காண்பிக்க முடியாது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஜென்ம சுபாவத்தினாலே தாயின் கருவில் இருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்ட இந்த மனுக்குலம் இனி தேவனிடத்தில் சேர முடியாது என்பதை பவுல் அவர்களுக்கு விளக்கி காட்ட விரும்பின பொழுது, இனி மனித மூளையால் முடியாது என்பதை அறிந்த தேவன்
தானே மனித அவதாரம் எடுத்து மனிதனை பரிசுத்தமாக்கும்படி தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதோ இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்புகிற யாராயிருந்தாலும் தேவாதி தேவனிடத்தில் வந்து சேருகிற ஒரு மாபெரும் சாக்கியத்தை தேவன் மனுக்குலத்துக்காய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இதை விளக்க விரும்பின பவுல் தான் சொல்லுகிறார். மனித ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் உண்டாகிற தர்க்கங்களை குறித்து அறிந்த பவுல் சொல்லுகிறார், இனிமேல் நாங்கள் எங்கள் மனித ஞானத்தை பிரசங்கிக்கவில்லை, மாறாக சிலுவையில் அறையப்பட்ட, சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட தேவாதி தேவனுடைய குமாரனாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து யார் என்பதை உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். சிலுவையில் அறைவதற்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். சிலுவையில் அறைவதற்கு முன்பாக குருடரின் கண்களை திறக்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். சிலுவையில் அறைவதற்கு முன்பாக மனதுருகி ஓடி அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். இப்பொழுதோ சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவையே பவுல் பிரசங்கித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுவாராக. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து யார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து யார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் உள்ள 2ஆம் வசனத்தின் வாசிக்க கேட்போம். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. அவரை நாம் பார்த்த பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து யார்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து இந்த தீர்க்கதரிசன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அழகு கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துக்கு சௌந்தரியம் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பார்த்தபோது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் வர்ணிக்கிற உண்மையாவது, இயேசு மெய்யாகவே 1000-10,000ங்களிலே சிறந்தவராய் காணப்பட்டார். 1000-10,000 கூட்டங்கள் கூடி வந்தாலும் அதிலே இயேசு சிறந்தவராய் காணப்பட்டுக் கொண்டிருந்தார். இயேசு சாரோனின் ரோஜா என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய கண்கள் புறாவின் கண்களை போல் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை பூரண அழகுள்ளவராய் இயேசு காணப்பட்டுக் கொண்டிருந்தார். இந்த இயேசு பூமியிலே வாழ்ந்த பொழுது அவரை பார்க்கும்படி அநேகர் வகை தேடினார்கள். இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்துக் கொள்வதற்காக மலைகளிலும் மரங்களிலும் வீடுகளிலும் ஏறி நின்று இயேசுவின் திருமுகத்தை காண்பதற்கு, தன்மை அறிந்து கொள்வதற்கு லட்சாதி லட்சங்கள் ஜனங்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள். அந்த எருசலேமின் வீதிகளிலே இயேசு வருகிறார் என்றதை கேள்விப்பட்டால் குருடன் கூட அந்த கண்ணை திறந்து அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். எல்லாரும் காணத்தக்க, விரும்பப்படத்தக்க பூரண அழகுள்ள பூரண புருஷனாய் பரிசுத்தம் உள்ளவராய் காணப்பட்ட இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோ இவரை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டார்கள். இயேசுவை நெருக்கின போது அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டு பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்படிப்பட்ட பூரண அழகுள்ள இந்த தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவின் மடியிலே பிதாவுக்கு செல்ல பிள்ளையாய் இருந்தவர். இந்த உலகத்தை அவருக்காகவும் அவர் மூலமாயும் அவராலே ரட்சிப்பு உண்டாகும்படி உண்டாக்கினவர். இப்பொழுது இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, அவரை பார்த்த பொழுது அவருக்கு அந்த சாரோனின் ரோஜா அழகில்லாமல் போயிற்று. அவரை பார்த்த பொழுது சாரோனின் ரோஜா கால்கள் கீழே போடப்பட்டு நசுக்கப்பட்ட ரோஜாவை போல் அவர் காணப்பட்டார். 1000-10,000களில் சிறந்தவரை பார்த்த பொழுது சௌந்தரியம் இல்லாதவராய் அவர் காணப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, அவரை பார்க்கத்தக்கதான ரூபம் இல்லாதவராய் இருந்தார். ஐயோ, இவரா அந்த இயேசு என்று சொல்லி பார்த்தவர்கள் தலையை குனிந்தவர்களாய் கடந்து போனார்களாம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதோ அந்த கேடு அடைந்தவராய் அவலட்சணமாய் இந்த 3 ஆணிகளிலே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. கல்லர்கள் மத்தியிலே அவரும் ஒரு திருடனை போல வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சிரசிலே முள்முடி வைக்கப்பட்டிருக்கிறது. முள் கிரீடம் செய்து அவருடைய சிரசிலே வைத்தார்களாம். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த முள்ளினுடைய ஆணியை, முள்ளினுடைய கிரீடத்தை செய்து வைத்து கோலினாலே அந்த முட்கிரீடத்தை அடித்தார்களாம். அடித்த பொழுது ஒரு முள்ளானது இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்குள்ளாக பாய்ந்து சென்று ரத்தம் கண்களிலிருந்து வடிந்தது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் நடந்த சம்பவத்தை விவரித்து சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் முதுகை குறித்து வசனம் சொல்லுகிறது,
ஏர்மாடுகள் உழந்து செல்லுகிற நிலம் எப்படி இருக்குமோ அப்படி போல இயேசு கிறிஸ்துடைய சரீரம் காணப்பட்டு கொண்டிருந்ததாம். ஏன் இந்த தேவகுமாரனுக்கு இந்த அந்தகேடு? பூரண புருஷனாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த அவலட்சணம்? அவ்வளவு அழகுள்ள சௌந்தரியம் உள்ள தேவன், மனுக்குலத்தையும் மனிதனையும் உண்டாக்கினவர், உலகத்தை வார்த்தையினால் உண்டாக்கினவர், சிலுவையிலே தொங்கும் பொழுது மகா கேடு உள்ளவராய் மகா மோசமான நிலைமையில் மனிதன் பார்க்கக்கூடிய நிலையில்லாத ஒரு நிலைமையிலே இயேசு ஏன் தொங்க வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சாரோனின் ரோஜாவை அல்ல, பள்ளத்தாக்கின் லிலி புஷ்பத்தை அல்ல, பூரண அழகுள்ளவரை அல்ல, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் தொங்கின இந்த சிலுவை நாயகனாகிய இயேசுவையே நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார். ஏன் அழகில்லாத இந்த இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள்? ஏன் இந்த அடிப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள்? ஏன் சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவை இந்த 2016 ஆண்டு வரைக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எனக்கு அருமையானவர்களே, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்போமானால், 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு. இயேசு கிறிஸ்து இந்த மகா அந்தகேடு அடைவதற்கு நோக்கம், இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய துக்கங்களுக்காக சிலுவையில் அடிபட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அடிபட்டார். இயேசுவின் கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது இயேசு செய்த தவறுக்காக அல்ல, மாறாக இன்றைக்கு பாவம் செய்வதற்காக மனிதனுடைய கரங்களும் விரல்களும் ஓடி திரிகிறதே, இந்த மனுக்குலத்தை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே தன் கைகளில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். பாவத்தை என்கிற விபச்சாரத்தை செய்வதற்காக விபச்சார விடுதிக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற, ஐயோ போக வேண்டாம் என்று நினைத்தும் போக முடியாமல் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்கும்படிக்கு இயேசு தன் கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் தொங்கினார். இன்றைக்கும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பியும் வாழ முடியாமல் ஒவ்வொரு நாளும் அசுத்த எண்ணத்தோடு கூட போராடுகிற மனிதரை விடுதலையாக்கும்படி இயேசு தன் சிரசிலே அந்த முள்முடியை சுமந்து கொண்டார். பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்கும்படிக்கு இயேசு சிலுவையிலே அந்த அந்தகேடு அடைந்தார். எனக்கு அருமையான ஜனமே, பாவம் செய்கிற மனிதன் அந்த பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். மனிதனும் இந்த பாவத்துக்குள்ளாக அடிமைப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் தெய்வத்துக்கு விரோதமாய் நடந்து தங்கள் வாழ்க்கையில் நிம்மதியற்று போய் நிலையாக மனிதகுலத்தை கண்டபொழுது, இனி இந்த மனிதன் தேவனிடத்தில் சேர்வதற்கு வழி இல்லை என்று அறிந்த தெய்வம் தானே தன்னுடைய சொந்த குமாரனை எல்லா மனிதனுடைய பாடுகளுக்காக, எல்லா மனிதனுடைய பாவத்துக்காக, எல்லா மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக, இந்த பிரசங்கம் பண்ணுகிற என்னுடைய அக்கிரமத்துக்காகவும் கேட்கிற உன் பாவத்திற்காகவும் ஒரே கிருபாதார பலியாய் ஒரே ஒருத்தர் அடிக்கப்பட, ஒருவே ஒருவர் தண்டிக்கப்பட சிலுவையிலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமானால், அங்கே சிலுவையில் அறைந்த இயேசுவை குறித்து பேதுரு சொல்லுகிற ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். இயேசு ஏன் இந்த அந்தகேடு அடைந்தவராய் அவர் சிலுவையிலே தொங்கினார் என்றால், இயேசு தான் செய்த பாவத்திற்காக அல்ல, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த இயேசு இத்தனை அந்தகேடு அடைவதற்கு காரணம் வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த பாவங்களுக்கு நம்மை நீதிக்கு பிழைக்கும்படியாக, நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படியாக, தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாக தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வந்த தண்டனையும் நம்மேல் வந்த ஆக்கினையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த சிலுவையிலே மரிக்கப்பட்ட அடைக்கப்பட்ட கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறதுடைய நோக்கம், இனி எல்லா மனுஷனுடைய பாவத்திற்காக, எல்லா மனுஷனுடைய அக்கிரமத்திற்காக ஒரே ஒரு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். குலத்தை தம்மிடத்தில் சேர்ப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையிலே அவர் அடிக்கும்படி ஒப்புக் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பாவத்தின் கிரியைகள் உன் மனசாட்சியை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? சிலர் சொல்லுகிறார்கள், நான் தேவாலயத்துக்கு ஏன் வர வேண்டும்? நான் குடிக்கிறேன், நான் சிகரெட் பிடிக்கிறேன், நான் ராபோஜன பந்தியிலே பங்கேற்க மாட்டேன், இவை எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு நான் நல்லவனாய் மாறின பின்பு நான் தேவாலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். உண்மையானவர்களே, வேதாகம் புஸ்தகம் சொல்லுகிற உண்மையாவது, தெய்வம் எந்த மனிதனையும் பார்த்து திருந்து என்று சொல்லவில்லை. தெய்வம் எந்த மனிதனையும் பார்த்து உன் பாவத்தை விட்டு திருந்து என்று சொல்லவில்லை. மாறாக தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே மனம் திரும்பு என்று சொல்லுகிறார்.
திருந்து என்று ஒரு மனிதனை சொல்லவில்லை. ஒரு மனிதன் தானே தன்னுடைய அக்கிரமங்களை விட்டு விடுதலையாக்க கூடுமானால் இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுக்க அவசியம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தன் பாவத்திலிருந்து தானே விடுதலையாக்க முடியாது என்பதை அறிந்த தேவன், மனிதன் தானே தனக்கு விமோசனத்தை தேடிக்கொள்ள முடியாது என்பதை அறிந்த தேவன், மனிதன் தன்னை தானே பரிசுத்தமாக்க முடியாது என்பதை அறிந்த தேவன் இப்பொழுது தான் அவனை பரிசுத்தமாக்கி அவனை நீதிமானாக்கும்படியாக சிலுவையில் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நீ யாரா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், சிலுவையிலே உனக்காக பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்ப கூடுமானால், இந்த சிலுவையின் அருகாமையிலே வரக்கூடுமானால், இன்றைக்கு உன் பாவ கரைகளை நீக்கி உன்னை பரிசுத்தமானாய் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான ஜனமே, எத்தனை ஆண்டு காலமாய் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நான் பாவத்தை விட்ட பிறகு, நான் மனம் திரும்பின பிறகு, நான் நல்லவனாகின பிறகு நான் தேவாலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இருக்கிறவனுக்கு வைத்தியஸ்தன் தேவை கிடையாது, வியாதியா இருக்கிறவனுக்கு தான் வைத்தியஸ்தன் தேவை. அதே போலதான் இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கத்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இன்னமும் குற்ற மனசாட்சியோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இன்றைக்கும் உன்னுடைய பாவம் உன்னை நெருக்கிக் கொண்டிருக்குமானால், ஐயோ ஏன் என் வாழ்க்கை இப்படி என் வாழ்க்கை பாவத்துக்குள்ளாக முழுகி போயிருக்கிறது என்று எண்ணுவாயானால், இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உனக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். கல்வாரி சிலுவையிலே உனக்காக பாவத்தை சுமந்தவராய், 2 கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், சிரசிலே முள்முடி சுமந்தவராய், சரீரம் முழுவதும் ஜாட்டினாலே அடிக்கப்பட்டு, வாரினாலே அடிக்கப்பட்டு, சரீரத்தை 2ஆய் கிழிக்க ஒப்பு கொடுத்து, விரும்பத்தக்க ரூபமில்லாதவராய் தன்னுடைய எல்லா ரத்தத்தை சிலுவையிலே சிந்தின இந்த இரட்சகராகிய இயேசுவே நீர் எனக்காக மரித்தீர் என்பதை நம்ப கூடுமானால், இயேசுவின் பாவத்துக்காக மரித்தார் என்பதை நீ நம்ப கூடுமானால், இயேசு இன்றைக்கு ஒரு புது வாழ்வு உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், புது வாழ்வு கொடுக்கிற, புது நம்பிக்கை கொடுக்கிற, இனி ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற அந்த இயேசு உனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவரை உனக்கு நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களே, இயேசு சிலுவையில் அந்த அந்தகேடு அடைந்தது உன்னுடைய வாழ்வின் மீட்புக்காக. நீ தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். உன்னை தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். இயேசுவை பார்த்த பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் தான் அவர் காணப்பட்டார். காரணம், நீ தேவனுக்கு விருப்பமுள்ள மகனாய், தேவனுக்கு விருப்பமுள்ள மகளாய் மாறும்படி தேவன் அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை உனக்காக அந்த இடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. இந்த சிலுவையின் நாயகனாகிய இயேசுவை தான் பவுல் சொல்லுகிறார். அவரையே நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உன் பாவங்களுக்காய், உன் அக்கிரமங்களுக்காய், உன் வியாதிகளிலிருந்து உன்னை குணமாக்கும்படியாக அவர் சிலுவையிலே மறைத்திருக்கிறார். இன்றைக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்ட தழும்புகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட காயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல பரிசுத்தவான்களுக்கு தரிசனம் கொடுத்துக் கொண்டிருக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த தழும்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு தோமாக்கு தரிசனமான பொழுது அந்த தோமாக்கு தன் விழாவிலே கையை போடும்படியாக தன் விழாவிலே ஏற்பட்ட காயத்தை அவர் காண்பித்தார். இந்த தோமா இந்திய தேசத்துக்கு, சென்னை பட்டணத்துக்கு அந்த தோமா வந்து சொன்னார், சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவே இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை அவர் செய்தியாய் அறிவித்தார். இதை கேட்டுக் கொண்டிருக்க தெய்வ ஜனமே, உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்க, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாற சாரோனின் ரோஜா தன்னை அந்தகேடு அடையும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆராதித்து அறிக்கை செய்கிற இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தலைவராய் காண்பித்து தம்மை நம்புகிறவர்களை காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல, மாறாக தம்மை நம்புகிறவர்களை வாழ வைக்கும்படி தன்னை காயப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்த மாவா ரட்சகர் என்பதை உங்களுக்கு நான் இன்றைக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இந்த பூலோகத்தில் வந்த எத்தனையோ தெய்வங்கள் வந்ததாய் புராண கதைகளும் சம்பவங்களும் சொல்லுகிறது. வந்த தெய்வர்கள் மனிதர்களை அழித்தார்கள், வந்த தெய்வங்கள் மனிதர்களை கொண்டார்கள் என்று புராண சம்பவங்களும் சரித்திரங்களும் கதை பாத்திரங்களும் சொல்லுகிறது. ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தன்னுடைய அழகையும் அந்த கேடாய் அடையும்படி சிலுவையை ஒப்பு கொடுத்தார். ஆனால் தான் சாரோனின் ரோஜா என்பதை அறிந்திருந்த பொழுது கூட அந்த ரோஜா கசக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பாரானால் அவரே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த அந்த கேடு? ஒவ்வொரு பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்கிற மனிதரை அவனை ஜீவனை மீட்கும்படியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். தெய்வம் இந்த மனுக்குலத்தின் பாவத்தின் நிம்மதியற்ற நிலைமையிலே சாபத்திலே தினந்தோறும் வாழ்ந்ததை கண்ட பொழுது தெய்வமே மனித அவதாரம் எடுத்து இந்த
பூமிக்கு வந்தார். அவர்தான் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு உன் பாவத்தை சிலுவையிலே சுமந்திருக்கிறார். சிலுவையிலே பாவத்தை சுமந்த ரட்சகராகிய இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இயேசுவாலே அன்றி மனிதனுக்கு பாவத்தை மன்னிக்க வேறொருவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இன்னமும் பாவ குற்ற மனசாட்சியிலே தயங்கி தூரமாய் நிற்கிறாயோ, எல்லாம் விட்ட பின்பு வருகிறேன் என்று சொல்லுகிறாயோ, நீ உன்னாலே திருந்த முடியாது என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்வாயாக. நீ உன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள்வாயாக. தள்ளி தூரமாய் நின்ற நாட்கள் போதும். சிலுவையில் அந்த கேடு அடைந்த இயேசு தன் கரத்தை அழைத்து உன்னை கூப்பிடுகிறார். இதோ இயேசுவின் சிலுவை அறையாண்டே நீ வருவாயானால் உன்னை வாழ வைக்க இயேசு வல்லமுடையவராய் இருக்கிறார். அறையப்பட்ட இயேசு பாடுகள் அனுபவித்தவராய் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார்.